பூரிக்கு எவ்வளவோ சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்காதுங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த பூரி மசால் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இது குக் ஆகிறது கேப்பில் நமக்கு இது கூட வேறு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 300 கிராம் பல்லாரி வந்து நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பாதி கேப்சிகமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. தால்சத்துக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக எண்ணெய், இவ்வளோதாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள். நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குமே நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தோல் உரிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற கடுகு உளுந்தம் பருப்பையும் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி, கேப்சிகம், பச்சை மிளகா இந்த 3யுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பல்லாரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சும் உப்பும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பல்லாரி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பல்லாரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சள் பொடி, மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த பூரி மசால் ரெடி ஆயிருங்க. இதை பூரி கூட இப்படி வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கையும் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.